அனு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. அப்போ ஆகாஷ் வராரு. "என்ன அனு, ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. "பின்ன என்னங்க, உங்கள் அண்ணன் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்ல. அதான் எனக்குமே தெரியுமே ராகவ் பண்ணுறது சரியில்லைன்னு. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க. நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன். எங்கே அந்த ராகவ் இப்படி திடீர்னு பண்ணிட்டா நான் எதிர்பார்க்கல. ஏன் இப்படி பண்ணானே தெரியல. நானும் எவ்வளோ திட்டி பார்த்துட்டேன் அனு" அப்படின்றாங்க. "இங்கே பாருங்கள், அவர் இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா நான் அபி இப்படிங்க வந்து இங்கே இருப்பா, நீங்களே சொல்லுங்கள். அதனால தான் அபி இந்த முடிவு எடுத்தா. எனக்கு புரியுது. நான் ராகவ் கிட்ட பேசுகிறேன். எப்படியாவது கூடிய சீக்கிரம் அபியையும் ராகவையும் ஒன்றா சேர்க்கணுங்க. அவங்க 2 பேரும் நல்லா வாழ்ந்தா தான் நம்ம 2 பேரும் நல்லா வாழ முடியும்." அப்படின்னோடனே, "என்ன அனு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அப்படி கையை விடுறீங்களா?" அப்படின்றாங்க. "இவ்வளோ நாள் நம்ம பிரிஞ்சது போதாதா? இதில் வேற இந்த காரணத்தை காட்டி வேற மறுபடியும் பிரிக்கிறீங்களே." அப்படின்றாங்க. "இங்கே பாருங்கள், நான் சொன்னது சொன்னது தான். நீங்கள் எப்படியாவது அபியையும் ராகவையும் பழைய மாதிரி பேச வைங்க. அப்போ தான் இதெல்லாம்." அப்படி சொல்லிட்டு கையை எடுக்கிறாங்க. "ஐயோ இப்படி பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே." அப்படி சொல்லிட்டு ஆகாஷ் யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அபி என்ன பண்ணுறாங்க, கம்பெனி விஷயமா வெளியே போகிறாங்க, வேலை விஷயமா. அப்போ திடீர்னு வந்து ஏதோ வண்டி வந்து அபி வந்து அப்படியே முன்னாடி இருக்க அந்த இடத்துல வந்து இடிச்சிடுது. அதை பார்த்துட்டு அபி வந்து, யார்யா நீ, கண்ணு தெரியலையா அவனுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு? இப்படி தான் வந்து லேடிஸ் கிட்ட வந்து இடிப்பியா? இப்படி இடித்து வச்சுருக்க ஃபுல்லாகவே வந்து வண்டியை." அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து யார் அப்படி சொல்லிட்டு இறங்கும்போது கரெக்டாக வந்து ராகவ் இறங்கி வராரு. பார்த்தா கூடவே வந்து லாவண்யாவும் வராங்க. அவங்கள பார்க்கும்போது வந்து செம்ம கடுப்பாகுது நம்ம அபிக்கு. உடனே வந்து, "சாரி சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். சரி வண்டி அங்கேயே விட்டுரு, நீ வா நம்ம என் கூட போகலாம்." அப்படின்னோடனே, "நான் ஒன்றும் வரலங்க, ப்ளீஸ் அபி சொன்னா கேளு வா." அப்படின்னோடனே லாவண்யாவை பார்க்குறாங்க. "ஓ இவ இருக்காளா, அப்போ கண்டிப்பாக போக வேண்டியதுதான்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி சரி வரேன்." அப்படி சொல்லிட்டு வராங்க. பார்த்தா லாவண்யா வந்து முன்னாடி இருக்க சீட்டில் போய் ஏற போகிறாங்க. உடனே வழியை மறிக்கிறாங்க நம்ம அபி. "போதும் போதும், நீங்கள் போய் பின்னாடி உட்காருங்க." அப்படின்னோடனே, "ஏன் நான் பின்னாடி உட்காரணும்? நான் முன்னாடி தான் உட்காந்து வந்தேன். நான் தான் வந்துட்டேன்ல, நான் வந்தோடனே அவர் பக்கத்தில் நான் தான் உட்காரணும், போங்க." அப்படி சொன்னோன்னே, வேறு வழி இல்லாமல் லாவண்யா பின்னாடி போய் ஏறி செம்மையாக டென்ஷனாக ஏறுறாங்க. இங்கே வந்து அபி வந்து ஏறி உட்காந்துட்டு வராங்க. அபியை பார்த்துட்டு ராகு ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே வராரு. உடனே வந்து கண்ணடை திருப்பி வைக்கிறாங்க, அவங்க தெரியாத மாதிரி முன்னாடி இருக்கிறத. லாவண்யா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. பார்த்து பார்த்து செம்மையாக கடுப்பாகிறாங்க. அடுத்து வந்து 3 பேரும் வந்து இறங்குறத பார்த்துட்டு, என்ன இவங்க 3 பேர் ஒன்றா வராங்க அப்படி சுந்தரி யோசிக்கிறாங்க. அப்போ லாவண்யா வந்து பார்த்துட்டு சுந்தரி ஓடி வந்து, "நல்லா இருக்கியாம்மா?" அப்படின்றாங்க. எல்லாருமே விசாரிக்கிறாங்க. லாவண்யா அடுத்து வந்து, "எப்படிம்மா இருக்க? ரொம்ப நாளாச்சு வந்து, எங்க ஆன்ட்டி வரவே முடியல." அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க சுந்தரிக்கிட்ட. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபியும் வந்து ராகுவும் வந்து வராங்க ஒன்றா. அதை பார்த்துட்டு வந்து செம்மையாக காண்டாகிறார் முரளி. பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. இந்த மாதிரி அபி வந்து முன்னாடி இருக்க வண்டியில் வந்து லைட்டாக இடிச்சிட்டேன் அப்படி சொன்னோன்னே, "ஏன்டா உனக்கு ஒழுங்காக போக தெரியாதா? இப்படி தான் எப்போ பார்த்தாலும் அபியை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க பாட்டி. உடனே வந்து, "தெரியாமல் தான் பாட்டி நடந்தது." அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. லாவண்யா பக்கத்தில் உட்கார போகிறாரு. உடனே ஓடி வந்து அபி வந்து பக்கத்தில் உட்கார்றாங்க. வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, நம்ம ராகு வந்து வேறு ஒரு இடத்துல போய்ட்டு உட்காந்துக்கிறாரு. இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி. இங்கே வந்து லாவண்யாவை பார்த்துட்டு சுந்தரி வந்து, "இவளை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாமா? எப்படியாவது அபி ராகவும் பிரிக்கணும். அதுக்கு இவ கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கா. இவளை ஏதாவது ட்ரிக்கர் பண்ணி விடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, லாவண்யா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. "என்ன லாவண்யா, ஏன் ரொம்ப நாளாக வர்றதே இல்லை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மழுப்புறாங்க. "என்ன ஆன்ட்டி பண்ணுறது, வரவே முடியல இங்கே. ஏதாவது ஒரு வேலை வருது. இப்போ கூட பாருங்களேன், நானும் வந்து ராகுவும் ஒன்றா வந்தோம். இந்த ஒர்க்காள் அபி முன்னாடி வந்து உட்காந்துட்டா." அப்படின்னோன்னா, "அவள் வேணும் தான் அப்பலாம் பண்ணுறா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, எப்படியாவது கூடிய சீக்கிரம் இந்த அபி இந்த வீட்டை விட்டு போயிடுவா. ஏற்கனவே உங்கள் 2 பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டை. அதனால நீ கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு லாவண்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து லாவண்யா கிளம்ப போகிறாங்க. அப்போ அபி வந்து லாவண்யா வந்து பரிசு விட்டுட்டு போனதால அபி வந்து, "இருக்கு நானே கொடுக்குறேன்னு" சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. உடனே லாவண்யா பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? என்ன இன்னும் கொஞ்ச நாள் நீ இந்த வீட்டை விட்டு போகிற, அப்புறம் எதுக்காக ஓவராக பண்ணிகிட்ருக்க? நான் வீட்டை விட்டு போகிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா? பின்ன நீயும் வந்து ராகுவும் சண்டை போட்டுக்கிட்டீங்களாம். அது எங்களுக்குள்ள விஷயம். புருஷ பொண்டாட்டினா நிறைய சண்டை வரும், பிரச்சனை வரும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஓ வேலை என்னமோ அதை நீ பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போவும் ராகு வந்து என் புருஷன் தான். என் புருஷன்கிட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணமோ அதை பண்ணு. அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேறு." அப்படின்றாங்க. அது கேட்டு லாவண்யா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. "என்ன இவ ராகவ் கிட்ட சண்டை போடுறா, அப்புறம் என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறா." அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து, "சரி கிளம்புங்க, லேட் ஆகிடுச்சுல உங்களுக்கு, பாய்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு லாவண்யா டென்ஷன் ஆகிடுறாங்க.